அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவில் அலகு 21 உடல்நலம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், முன்பு பகுதியில் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புற்றுநோய் சிகிச்சை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், புற்றுநோய் சிகிச்சை. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா. புற்றுநோய் எவ்வாறு வருகிறது என்று நம்ம முன்பு பார்த்தோம். புற்றுநோயெல்லாம் எப்படி உருவாகுது, அது எதனால் எந்தெந்த பழக்கங்களால் உருவாகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் முன்பு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த இதய நோய்கள்லாம் பார்த்துட்டோம், புற்றுநோய் அதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது என்ன அப்படின்னாக்க புற்றுநோய் சிகிச்சை. புற்றுநோய் சிகிச்சை புற்றுநோய் சிகிச்சை என்ன அப்படின்னாக்க எந்தெந்த முறையில் சிகிச்சை செய்கிறாங்க புற்றுநோய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அறுவை சிகிச்சை. புற்றுநோய்க்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அடுத்தது கதிரியக்க சிகிச்சை, அடுத்தது வேதி மருந்து சிகிச்சை, அது ஹீமோதெரபி, அடுத்து தடைக்காப்பு சிகிச்சை. இப்போ அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது என்னன்னாக்க நம்ம ஆப்ரேஷன், புற்றுநோய் கட்டிகளை என்ன பண்ணுவாங்க, புற்றுக்கட்டிகளை அறுவை சிகிச்சையின் மூலமாக நீக்கிடுவாங்க. நீக்கும்போது இது என்ன ஆகும், அருகில் உள்ள செல்களுக்கு மேலும் பரவாமல் தடுக்கலாம். நீக்கும்போது நீக்குவதனால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கு பரவாமல் தடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா பக்கத்தில் உள்ள செல்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும் அறுவை சிகிச்சை மூலமாக இல்லைங்களா. அடுத்தது கதிரியக்க சிகிச்சை. கதிரியக்க சிகிச்சையில் அதாவது சுற்றியுள்ள சாதாரண செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டுமே கதிர்வீச்சின் மூலம் அழிக்கிறது. அந்த புற்றுநோய் செல்களை மட்டுமே நம்ம எதனால் அழிக்கிறது, கதிர்வீச்சு மூலம் அழிக்கிறது. கதிர்வீச்சு மூலம் அழிக்கிறது சரிங்களா. கதிர்வீச்சு மூலமாக அப்போ அந்த செல்களை அழிச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த சாதாரண செல்களை பாதிக்காமல் இருக்கும். அப்போ இது ஒரு வகையான சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை இல்லைங்களா. அடுத்து வேதி மருந்து சிகிச்சை, ஹீமோதெரபி. இது எதிர்ப்புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கியது. எதிர்ப்புற்றுநோய் மருந்துகள், புற்றுநோய்னா அதுக்கு எதிர்ப்புற்றுநோய் மருந்து. இது புற்றுநோய்க்கு எதிரான மருந்து. இது செல் பிரிதலை தடுக்கிறது. செல் பிரிதலை இப்போ தடுக்குதல் மூலம் புற்றுநோய் செல்களை அழிக்குது. செல் பிரிதலை தடுப்பதன் மூலம் புற்றுநோய் செல்களை புற்று செல்களை என்ன பண்ணுது, அழிக்குது. செல் பிரிதலை தடுக்கிறதுனால எது, வேதி மருந்து சரிங்களா. அடுத்தது தடைக்காப்பு சிகிச்சை. உயிரியல் துளங்கள் மாற்றிகளான இன்டர்ஃப்ரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன. அப்போ தடைக்காப்பு சிகிச்சை என்ன செய்யுது, அந்த இன்டர்ஃப்ரான்கள் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை அழிக்கின்றன. இது ஒரு துளங்கள், உயிரியல் துளங்கள் கிளர்ச்சி மாதிரி உயிரியல் துளங்கள் மாற்றிகளான இன்டர்ஃப்ரான் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டுறதுனால என்ன பண்ணும், கட்டிகளை அழிக்கும். அடுத்து புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகள். இப்போ இதெல்லாம் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள். இது எல்லாமே புற்றுநோய்க்கான சிகிச்சைகள். அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, வேதி மருந்து சிகிச்சை, ஹீமோதெரபி, தடைக்காப்பு சிகிச்சை. ஹீமோதெரபினா என்னன்னு கேட்பாங்க, அது வேதி மருந்து சிகிச்சை சரிங்களா. இது எதிர்ப்பு புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கியது. ஏன்னா அது எதிர்ப்பு புற்றுநோய் மருந்து என்ன செய்யும், செல் பிரிதலை தடுக்கும். புற்றுநோய் தடுப்பு வழிமுறைகளில் புற்றுநோய் தடுப்பு திட்டங்கள் முதன்மை மற்றும் ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சு அதில் கவனம் செலுத்தணும். நம்ம மாட்டுக்கு அலட்சியமாக இருக்கக்கூடாது. புற்றுநோய் தடுப்பு திட்டங்கள் என்னன்னாக்கா முதன்மை தடுப்பு மற்றும் ஆரம்ப நிலையில் கண்டறிதல். ஆரம்ப நிலையிலே கண்டறியணும், இல்லைன்னா நம்ம அதிகமாக அடுத்தடுத்த செல்களுக்கு இது பரவிடும். இது புற்று இல்லைங்களா. ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அதை நம்ம சரி செய்யணும், நீக்கணும். இப்போ புகைப்பிடித்தலை தவிர்ப்பதால் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கலாம் இல்லைங்களா. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புகைப்பிடிப்பதனால நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். அப்போ அதை புகைப்பிடிக்காத தவிர்த்தாக என்ன செய்ய முடியும், நுரையீரல் புற்றுநோயை தடுக்கலாம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய நச்சு நிறைந்த மாசு காரணிகள் பாதிப்பிலிருந்து விடுபட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அப்போ தோல் புற்றுநோயை தடுக்க அதிகப்படியான கதிர்வீச்சுக்கு உட்படுதலை தவிர்க்கணும். தோல் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்,
கதிர்வீச்சுக்கு நம்ம மேலே கதிர்வீச்சு படாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கதிர்வீச்சு படாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா தோல் புற்றுநோய் வராது. புகைக்காமல் இருந்தாக்க நுரையீரல் புற்றுநோய் வராது இல்லைங்களா? சரிங்க. அடுத்தது வந்து எய்ட்ஸ், அதாவது பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய். பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் எய்ட்ஸ், அதாவது மனித தடைக்காப்பு குறைவு வைரஸால் ஹெச்ஐவி ஏற்படுத்தும். ஹியூமன் இம்யூனோ வைரஸ்ன்னு சொல்கிறது. ஹெச்ஐவினாக ஹியூமன் இம்யூனோ வைரஸ் அப்படின்னு சொல்லி. இதில் நோய் தடைக்காப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது. உடல் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வியடைகிறது. இவை லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்களின் நோய் தொற்றினை ஏற்படுத்துகிறது. இது என்ன செய்யுது? அந்த எதிர்ப்பு அணுக்களாகிய எதிர்க்கும் சக்தி கொண்ட அணுக்களை வந்து தாக்குது. லிம்போசைட்டுகளை தாக்கி பாதிப்படைந்த நபர்கள் நோய் தொற்றினை ஏற்படுத்துது. பாதிப்படைந்த நபர்களில் வந்து நோய் தொற்றினை ஏற்படுத்துது. இந்தியாவில் வந்து டாக்டர் சுனிதி சால்மோன் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? இந்தியாவினுடைய டாக்டர் சுனிதி சால்மோன் ஹெச்ஐவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் போது சிகிச்சையின் முன்னோடி ஆவார். இவர் சென்னையில் வந்து 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985 இந்தியாவில் முதல்ல ஹெச்ஐவி தொற்றுக்கான ஆதாரத்தினை வந்து ஆவணப்படுத்தினாங்க. இப்போ இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை தான் சேர்ந்துருக்காங்க, சென்னையில் சேர்ந்தவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல் எய்ட்ஸ் நோயாளி வந்து எங்கே இருந்திருக்காங்க? சென்னையை சேர்ந்தவராக தான் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்காக இதை நான் சொல்கிறேன் சரிங்களா? அடுத்தது ஹெச்ஐவி பரவுதல். எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் சிறப்புகளில் காணப்படுகிறது. ஹெச்ஐவி பரவுதல், இந்த எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க? சிறுநீரில் இருக்குது, கண்ணீரில் இருக்குது, உமிழ்நீரில் இருக்குது, தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் சுரப்புகளில் காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நோயாளியிடமிருந்து இரத்தத்தின் மூலம் நலமான ஒருவருக்கு பரவும் இல்லைங்களா? தொடுதல் அல்லது உடல் தீண்டல் வழியாக ஹெச்ஐவி பரவுறது கிடையாது. இது உடல் திரவங்கள் மற்றும் இரத்த தொடர்பின் மூலம் பரவுகிறது. பொதுவாக ஹெச்ஐவி பரவு முறைகள் என்னென்னா, பாதிக்கப்பட்டவருடன் உடலுறவு கொள்ளுதல், போதை மருந்து ஊசி பயன்படுத்துவோர் இடையே நோய் தொற்று ஊசிகள் மூலம் பரவுதல், பாதிக்கப்பட்ட நபரின் நோய் தொற்றுடைய இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களை பெறுவதன் மூலம் பரவுதல், பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு தாய் இணைப்பு திசுவின் மூலம் பரவுது. இப்படி இந்த வகையில் வந்து பரவுது சரிங்களா? அடுத்து எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை. அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னாக்க, பாதிக்கப்பட்ட நபர்களில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. இதனால் அந்நபர்கள் வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சை நோய் தொற்றினால் அதிக அளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். நிணநீர் முடிச்சுகளில் வீக்கம், மூளை சேதம், நினைவாற்றல் குறைவு, பசி இல்லாமல் இருக்கிறது, எடை வந்து குறைஞ்சிருக்கிறது, காய்ச்சல் இருக்கும், வயிற்றுப்போக்கு அடிக்கடி தொடர்ந்தாவில் வயிற்றுப்போக்கு இருக்கும், இருமல் இருக்கும், சோம்பல் இருக்கும், சோர்வாக இருக்கும், தொண்டையெல்லாம் வலிக்கிற போல் இருக்கும், தண்டை அழைச்சி இருக்கும், வாந்தி இருக்கும், அடுத்து தலைவலி. இது எல்லாமே இந்த எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறி. அடுத்தது இது எப்படி கண்டறியறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஏன்னா இது வந்து பெரிய கொஸ்டினில் கேட்பாங்க, எய்ட்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகளை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா? இதை நம்ம பார்த்துக்கணும். அறிகுறிகள் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து கண்டறிதல் எப்படி கண்டறிதல்னா, ஹெச்ஐவி வைரஸை எலைசா அப்படின்னு சொல்கிறாங்க. எலைசான்னாக்க என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசை, அதாவது எலைசா சோதனை மூலம், வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். 2 சோதனை இருக்குது, எலைசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட். இந்த 2 சோதனை மூலமாக எய்ட்ஸை வந்து கண்டறியலாம். எந்த சோதனை மூலமாக? எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலமாக எய்ட்ஸை வந்து கண்டறியலாம். அடுத்து வந்து சிகிச்சை எப்படி சிகிச்சை அளிக்குதுன்னா, ரெட்ரோ வைரஸுக்கு எதிரான மருந்துகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்ற சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்நாளை நீட்டிக்கலாம். அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்நாளை மட்டும்தான்
நீட்டிக்கலாம். நிரந்தரமாக நம்ம வந்து நோயை வந்து குணப்படுத்த முடியாது. சரிங்களா? அடுத்தது இந்த எய்ட்ஸை வந்து எப்படி தடுக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கீழ்கண்ட படிநிலைகள் HIV நோய் தொற்றினை பரவாமல் தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுது. என்னென்ன படிநிலைகள்? 1, இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் பெற்று ஏற்றுவதற்கு முன்னர் என்ன பண்ணணும்? அந்த ரத்தமானது பரிசோதனை செய்யணும். அதில் HIV இருக்குதா அப்படின்னு பரிசோதனை செஞ்ச பிறகு தான் ரத்தத்தை வாங்கி நமக்கு ஏற்ற வேண்டும். அடுத்ததாக வந்து மருத்துவமனையில் வந்து ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஊசியை. மீண்டும் மீண்டும் வந்து பயன்படுத்தாமல் இருக்கணும் ஊசியை. ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசியை மற்றவருக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும். அடுத்தது வந்து பாதுகாப்பான உடலுறவு மற்றும் பாதுகாப்பான உடலுறவுகள்லாம் வந்து நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எய்ட்ஸ் நோயினுடைய விளைவுகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நம்ம அறிவுறுத்தணும். அடுத்தது எய்ட்ஸ் HIV நபர்கள் குடும்பம் மற்றும் சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தல் கூடாது. சரிங்களா? அவங்கள வந்து தனிமைப்படுத்தினாலே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்? தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் இல்லைங்களா? அடுத்து மேலும் அறிந்து கொள்ளவங்களை என்ன கொடுத்துருக்காங்க? மக்களில் வந்து பலர் எய்ட்ஸ் பற்றி அறியாமையில் தான் இருக்காங்க. அப்போ இதன் மூலம் வந்து நாம் கூறுவது என்ன அப்படின்னா, அறியாமையினால் வந்து அவங்க இறக்கக்கூடாது இல்லைங்களா? அறியாமையினால் வந்து அவங்க இறக்கக்கூடாது. அப்போ நம்ம நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் NGOs மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை வந்து புகட்டுது. இப்போ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. உலக சுகாதார எய்ட்ஸ் தினம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 1 ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் தான் உலக எய்ட்ஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இதை நம்ம மறக்கக்கூடாது. என்ன 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மேலும் அறிந்து கொள்ளோம்ல, இம்பார்ட்டன்ட் தான். ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இத்துடன் இந்த பாடம் முடிவுற்றது. இதுவரைக்கும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரிங்களா? இத்துடன் பாடம் நிறைவுற்றது. அனைவருக்கும் நன்றி.